Hi friends, welcome to Prajna's Corner. Sunday na ரெண்டு இல்ல, so ரெண்டு டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பெங்களூரில் இருக்கிற ஒரு அக்வாரியம். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தோம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட லைட் செட்டிங்ஸ், தென் டேங்க்ஸ் இதெல்லாம் ரெடிமேடாக வச்சுருக்காங்க. கோல்ட் ஃபிஷ்ஷஸ், கப்பீஸ் இருக்குது. கோல்ட் ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸ், நிறைய சைஸஸ் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. தென் லவ் போட்ஸ் கூட இருந்துச்சு. பட் நாங்கள் ஃபிஷ் வாங்குகிற ஐடியாவில் போனதுனால லவ் போட்ஸ் பற்றி பெருசாக நாங்கள் கேர் எடுத்துக்கல. ஸோ இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வேரியஸ் கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதோட ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு க்யூட்டான கலெக்ஷன். அகெயின் கோல்டன் ஃபிஷ்ஷஸ். இது ஏதோ ஸ்னெயில் வெரைட்டி மாதிரி இருந்துச்சு. தென் சில்வர் கலரில் ரொம்பவே அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட எல்லா விதமான ஆக்சசரிஸும், அக்வேரியமுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஃபுல் செட்டப்பே பர்ச்சேஸ் பண்ணோம் 1200 rupeesக்கு. டேங்க்கு ப்ளஸ் மோட்டார்ஸ், லைட்ஸு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் உள்ள வைக்கிற ஸ்டோன்ஸு, தென் ஃபிஷ்ஷஸும் 3 pairs ஆஃப் கோல்ட் ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அவங்க ரொம்ப நல்லா டெமோ கொடுத்தாங்க. நம்ம மோட்டர் எப்படி ஃபிட் பண்ணணும், லைட் எப்படி இருக்கும், ஸோ எப்படி ஃபுட் கொடுக்கறது எல்லாமே அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஸ்டோன்ஸுமே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இது பார்த்தோன்னே பப்பு ஏதோ ஜெம்ஸ் மிட்டாயின்னு நினச்சிட்டா. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸாக இருந்துச்சு. எங்களுக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ உள்ளே நிறைய இந்த கடலுக்கு உண்டான செட்டப்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு ஃபிஷ்ஷுக்கு கூட அது பிடிக்கும்ல. தென் டார்டைஸ் கூட இருந்துச்சு அங்கே. ஸோ கடையில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. நம்ம வீட்டில் எப்படி அக்வாரியமை செட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அந்த ஃப்ளவர்ஸும் அந்த ஆர்டிஃபிஷியல்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் உள்ளே விட்டாச்சு. நாங்கள் 3 pairs வாங்கியிருந்தோம். ஸோ லைட்டிங்கோட
இப்படி தான் இருக்குது எங்கள் அக்வேரியம் இப்போது. ஸோ இந்த சண்டேயில் நாங்கள் ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாலில் இருக்கிற அழகுபடுத்துகிற விஷயத்த பார்த்தாச்சு. கிச்சனுக்கு போகலாமா? ஸோ நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இடையில எனக்கு ஒரு விஷயம் கண்ணுக்கு பட்டுச்சு. என்னென்னா, ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். ஸோ லிட்டில் செஃப் கிச்சா அப்படின்ற ஒரு பையன், அவன் வந்து ரொம்ப வருஷமாக சேனல் வச்சுருக்கான். அவன் வந்து ஒரு லிட்டில் செஃப். ஸோ அவன் வந்து அவனும் அவங்க மம்மியும் சேர்ந்து ஒரு ரெசிபி செஞ்சாங்க, ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ ஐ தாட் டு ட்ரை தட். ஸோ அதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். மேபி நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்க்கலாம். இது வந்து ஒரு பனானா பாயசம். ஸோ எந்த நேஷ்னாலிட்டிக்கு எங்கே வந்து எந்த டைப் ஆஃப் பனானா கிடைக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோடய தாட். ஸோ அவங்க கேரளா அப்படிங்கிறதுனால நேந்திரம் பழம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன் 1.5 கப்பு. தென் மில்க் மேட் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் 1/4 கப்பு. 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தென் மில்கி பார் சாக்லேட் ஒன்று எடுத்திருக்கேன். 5-6 முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். தென் ஒரு 3 பனானாஸ், பெரிய பனானாஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கேஷ்யூஸையும் ரைசின்ஸையும் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நெய்யில். ஸோ இதுக்கு வந்து நான் சொன்ன அளவு அப்படிங்கிறது இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த திங்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். தென் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாஸ் அதில் சேர்த்துருங்க. பனானாஸ் வந்து ரொம்ப ரைப்பாக இருந்ததுனால எனக்கு வந்து சீக்கிரமாகவே அது வந்து மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வந்தோன்னா அதை எடுத்துருங்க. தென் ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்கை சேர்த்துடலாம். மில்க் வந்து ரொம்ப காஞ்சு பொங்கி வரணும் அப்படிங்கிறது இல்லை. இதை நான் காய்ச்சவே இல்லை. ஸோ இது லைட்டாக கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ அதுங்க நம்ம சாக்லேட்டை சேர்த்துடலாம் அதில். நான் வந்து 1.5 கப்புக்கு வந்து 1 சாக்லேட் எடுத்திருக்கேன், மில்க் சாக்லேட். மில்கி பார் தான் அப்படின்னு இல்லை, எந்த மில்க் சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ஓரளவுக்கு அது நீங்கள் சேர்த்தோன்னே மிக்ஸ் ஆகிடும். தென் வந்து கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து பால் கொஞ்சம் கெட்டியாகிடும். உங்களுக்கு பாயசத்துக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மில்க் நல்லா திக்கன் ஆகும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காவை போட்டுடலாம். தென் எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூஸையும் ரேசன்ஸையும் போட்டுடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்மாஷ்டு பனானாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுவும் ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பனானாஸ் வந்து நல்லா கீயில் குக் ஆகிடுக்கும். ஸோ அதனால் வந்து இதில் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி வரும். ரொம்பவே யம்மியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் இது. தென் ஹெல்தியானதும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பை. இது உங்கள் பிரஜ்னாஸ் கார்னர்.